பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போஸ்தலர் 10:44 வசனம். எப்படி பேதுரு பேசும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை, சிலுவையின் மேன்மையை பேசும் பொழுது கோர்நெலியு வீட்டில் இருக்கிறவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்களோ, நானும் கூட தேவனுடைய ஆவியானவர் இதே ஜூலை 14 2012 நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். கிட்டத்தட்ட 13 வருடம் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை இன்று வரை என்னால் மறக்க முடியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே என்னை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறார். கண்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிறார். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதித்து நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் பெற்றுக்கொள்ள வாஞ்சியுங்கள், தாகமாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை இலவசமாய் தருவார்.